வணக்கம் நண்பர்களே. ஒரு போன வாரம் பூரா ஐயா நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு தான். ரொம்ப அபாயகரமான மனிதராக இருப்பாரோ, இந்த வடிவேல் காமல் பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டார் தமிழக மக்களுக்கு. எப்படின்னா, அண்டம் நடுநடுங்க, அண்டம் பேரண்டம், இந்த பேரண்டம் நடுநடுங்க, ஆகாசம் ஆகாயம் கிடுகிடுங்க, ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊமைகள் பேசப் போகிறார்கள். பாவம், இவர் இவ்வளோ நாளாக பேசவே இல்லை போல் இருக்கு. ஊமைகள் பேசப் போகிறார்கள். அண்டம் நடுநடுங்க, ஆகாசம் கிடுகிடுங்க அப்படிங்கிற வழியை சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். அவர் சொன்ன அண்டம்லாம் நடுநடுங்கும், ஆகாசமும் கிடுகிடுங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அதை ஏன் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை போய் உன்னை நான் பார்க்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்கு, உங்ககிட்ட 10.5% கேட்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது. என்னங்க அவமானப்படுறீங்க? எதுக்குங்க அவமானப்படுறீங்க? ஐயா ராமதாஸ் அவர்கள் எதுக்காக அவமானப்பட வேண்டும்? இன்னைக்கு முதல்வர் அவர் தானே, முதலமைச்சர் அவர் தானேங்க. எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு அவமானப்படணும்? உன்னைய போய் நான் பார்க்கணுமா அப்படின்னா, அந்த சாதி வெறி இன்னமும் மனசில் இருக்கிறதுனால தானே, நீங்கள் ஆண்ட பரம்பரைங்கிறதுனால தானே இப்படி பேசிட்டீங்க. ஏன் இப்போ கலைஞரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு பாராட்டு விழாலாம் நடத்துனீங்களே, அது எப்படி? அது மட்டும் எப்படி? இப்போ கலைஞர் மந்திரி சபையில் நீங்கள் மத்திய அமைச்சர் இருந்தீங்க, இருக்கு இல்லையா? அதெல்லாம் செல்லாதா இனிமேல்? அதெல்லாம் ஒத்துக்காதா இனிமேல்? கலைஞரை பாராட்டு விழா நடத்தும் போது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொல்லிங்க. அப்போ வேற சாதியாக இருந்தாங்களா? அப்போ இருந்த கண்ணோட்டம், உங்களுடைய சாதியை பற்றி கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சா? அப்போ நீங்கள் எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி, எந்த சாதியாக இருந்தாலும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஸ்டாலினை பார்க்கும்போது மட்டும் ஏன் இப்படி பேச தோணுது? உன்னை நான் இதில் பார்க்கணுமா? அவமானம் இருக்குது. அரசியலில் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, நாளைக்கு போய் சேர்ந்துக்குவீங்க, அது வேறு விஷயம், தெரிஞ்ச விஷயந்தான் அது. நாளைக்கு வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் டகார்னு திருப்பி ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா அவரும் பெருந்தன்மையாக சரி போகுது, அரசியலில் இதெல்லாம் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கூட கூப்பிட்டு உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். அது வேறு விஷயம், அது நடந்துட்டு போகுது. அது அரசியலில் நடக்கிற விஷயம்தான் வச்சுக்கோங்களேன். அது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நீங்கள் ஏன் அவமானமாக இருக்குன்னு எப்படி நீங்கள் பேசலாம்? உங்கள் சாதி வெறி இருந்தால் அது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, உங்களை பார்க்காதீங்க. நீங்கள் போய் ஏன் அவர் போய் உங்களை பார்க்க சொன்னாரா? அவர் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாரா? எனக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை நீங்கள் வர வரைக்கும் நான் சோறு தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பாடு தண்ணி இறங்காது எனக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? அதெல்லாம் இல்லையே. அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கோரிக்கையை கொடுக்கணும், உங்களுடைய மனு கொடுக்கணும், உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்வரை போய் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஸ்டாலின் தான் முதல்வர். அப்புறம் அவரை பார்க்க போகிறதுல என்ன அவமானம் வருது? வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாங்க, அங்கேருந்து பார்க்குறாங்க. ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, ஏன்னா சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க, மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறதுக்கு இல்லை உலகத்தில் இருக்கிற நாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து இந்த தைலாபுரத்துலேருந்து நீங்கள் சென்னையில் போய் முதல்வரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது, அவமானமாக வேற இருக்குங்க. நீங்கள் என்ன அவமானம்னு தெரியல. யாராவது உங்களுக்கு ரொம்ப கடுமையாக பேசிட்டார்களா? கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்களா? ஏடா போய் முதல்வரை போய் பார்க்க போகிறோம்னு சொல்லி திட்டாங்களா? அவர் தானே முதல்வர், அவர் தானே பார்க்கணும். 6.5 கோடி பேர் அவரை நம்பி தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அவரை நம்பி தானே இருக்கிறோம். நல்ல முதல்வரும் கூட தனித்து ஆட்சியை பிடித்திருக்கிறார், தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிறாரு, நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு, கொரோனாவை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆட்சிக்கு வரும்போதே கொரோனாவும் சேர்ந்து வந்துருச்சு. அவர் கொரோனாவை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்னும் எல்லா துறையும் வளர்ச்சியை உண்டு பண்ணியிருக்காரு. மக்கள் நல்ல பணிகளை நிறைய செஞ்சுருக்காரு. கல்விக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு தேடி தரதில் உறுதியாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு கல்வி மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியிருக்காரு. நல்ல முதல்வர் தானேங்க, நல்லா தானே ஆட்சி பண்ணுறாரு. இந்தியாவினுடைய பாராட்டக்கூடிய ஒரு முதல்வர்களை இவர் முதன்மையாக தானே இருக்கார்.
நீங்கள் ஏன் இப்போ அவரை போய் பார்க்கறது அவமானமாக இருக்கீங்க? சரி, வேறு யாரை பார்த்தா நீங்கள் அவமானப்படாம, மோடியை போய் பார்த்தா அவமானப்படாமல் இருப்பீங்களா? சரி, போய் அவர்கிட்ட தான் போய் எனக்கு 10.5% கொடுங்க எங்களுக்கு, வன்னியர்களுக்கு. அடுத்த முறை நீங்கள் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அடுத்த முறை வந்து நாங்கள் 40 சீட்டு உங்களுக்கு ஜெயிச்சு தரோம், பிஜேபிக்கு ஜெயிச்சு தரோம், இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். சொல்லி அவரை கூட்டிகிட்டு வாங்க. நீங்களும் உங்கள் பையன் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து போய் கூட்டிகிட்டு வாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 10.5% மத்திய அரசினுடைய பாராளுமன்றத்தில் பேச சொல்லுங்கள். அதை செய்ய சொல்லாமல்ல. மோடியை பக்கத்தில் உங்களுக்கு எந்த அவமானமும் இல்லைல்ல, எந்த அசிங்கமும் இல்லைல்ல, எந்த கெட்ட பேர் வராதுல்ல உங்களுக்கு. நீங்கள் நேராக போய் மோடியை பத்திர வேண்டியதுன்னா, ஐயா 10% எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அடுத்த தடவை நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறது நீங்கள் தான் உறுதி, 40 சீட்டு உங்களுக்கு ஜெயிச்சு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தமிழ்நாடுல 40 சீட்டாக ஜெயிச்சா போதும், நீங்கள் பிரதமர். பாக்கி எங்கேயுமே நீங்கள் ஜெயிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. நாங்கள் 40 சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறோம், அதுவே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் பிரதமர் ஆயிடலாம். ஏன் பிரதமர் பதவி, ஜனாதிபதி பதவி ரெண்டையுமே நீங்களே வச்சுக்கலாம். அதிபராகவும் நீங்களே இருக்கலாம், பிரதமராகவும் நீங்களே இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 10.5% வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாமா கூடாதா? நாளைக்கு ராகுல் காந்தி பிரதமராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரை கூட போய் ஒட்டிக்குவீங்க. முக ஸ்டாலின் முதலமைச்சராக திருப்பி வந்து அடுத்த தடவை வரும்போது நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்கு தேவை என்ன ஏதாவது ஒட்டிக்குவீங்க. இதானே உங்களோட அரசியல் பழக்கம். அதிமுக மாறி திமுக, திமுக மாறி அதிமுக, இப்படி மாற்றி 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 கூட்டு வைக்கிறதானே. கலைஞரோட அப்படி தான் கூட்டணி இருந்தீங்க, அப்புறம் ஜெயலலிதா கூட போய் கூட்டணி இருந்தீங்க, அப்படி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுருக்கீங்க தானே. உங்களுக்கு தேவையான சீட்டும் தேவையான பணமும் கொடுத்துருந்தாக்கா அதிமுகவுக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான சீட்டும் உங்களுக்கு தேவையான பணமும் கொடுத்துருந்தாக்கா திமுகவுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் பையன் மேலே வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஐயா அன்புமணி ராமதாஸ் மேலே வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தானே நீங்கள் வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கீங்க, வேறு என்ன கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ ராமதாஸ். இவர் சிஎன் ராமமூர்த்தி, சிஎன்னாவே பேரறிஞர் பேர் தான் ஞாபகம் வருது. சிஎன் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் அப்படி தானே சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கட்சியும் இல்லாமல் நீங்கள் தான் நிறுவனர்னு போட்டுக்கிறீங்க. நிறுவியவர்கள் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன், தீரன் அப்படிங்கிறவர் தான் நிறுவியிருக்காங்களாம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை. நீங்கள் ஏன் சம்மந்தலாம் உங்களை போட்டுக்கிறீங்க? அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டாக்டருக்கு படித்ததே நம்ம ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் நலத்துறையின் அந்த கோட்டா சீட்டை தான் போய் சேர்ந்து படிச்சிங்களாம்ல. உண்மையா? இல்லை அப்படி சொல்லிக்கிறாங்க. நான் கூட சொன்னேன், என் ஃப்ரெண்டு கூட அப்படி தான் வந்து சொன்னார். நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்த அருந்ததிய அது என்னது ஆதிதிராவிட மக்களுடைய அந்த கோட்டாவில் தான் டாக்டருக்கு படிச்சாரு. நான் சொன்னேன், போடா பொசக்கட்ட போயிரு. அவர் யார், அவர் அவர் வாழ்ந்த விதம் என்ன, அவர் வந்த தெளிவு என்ன, அவர் ஆண்ட பரம்பரை, அதெல்லாம் 50 கோடி 5000 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஒரு ஆதி திராவிடர் நலத்துறையின் ஆதி திராவிடர்கள் கொடுக்குற அந்த கோட்டா சீட்டில் படிக்க மாட்டாரா? யாருன்னு நினச்சேன் நீங்கள்? ஏன்னா நம்மளை மாதிரி என்ன சாதாரண ஆள் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சண்டை போட்டேன். அப்புறம் தான் தெரியுது, விசாரிக்க அப்புறம் சிஎன் ராமமூர்த்தி கூட அதான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆதி திராவிடர் நல்ல கோட்டாவில் தான் நீங்கள் படிச்சிங்களாம்ல டாக்டருக்கு. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு போச்சாமல. அப்புறம் தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து அந்த லைசன்ஸை, மருத்துவ லைசன்ஸை நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்களாம்ல. அது ஏன் அப்படி? ஐயோ, நானும் ரொம்ப வந்து நீங்கள் வந்து நல்ல மனுஷன், ரொம்ப வைராக்கியமான வீர பரம்பரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 4-5 கல்யாணம் ஆகும்ல. அதில் சுஷீலா அப்படிங்கிற மாதிரி தான் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம்ல. அந்த அம்மா நம்ம ஜாதி இல்லையாமல்ல. அப்படியா? வன்னியர் இன மக்கள் இல்லையாமல்ல அந்த அம்மா. அந்த அம்மா விஸ்வகுருவா, ஏதாவது ஆசாரி வேலை பார்க்குறவங்களாம்ல. அப்படியா ராமதாசனே? என்ன போங்க, என்னங்க போங்க, நான் உங்களை எங்கேயோ வச்சுருக்கேன்னு நீங்கள் என்ன அப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுருக்கீங்கிறதையே நம்ப முடியல. கலப்பு திருமணத்தை எதிர்ப்பவர் நீங்கள் இல்லையா? கலப்பு திருமணம்ங்கிறதே ஒன்று நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனிதர் இல்லையா? கலக்கக்கூடாது, சாதியாகத்தான் இருக்காங்க. சாதிக்குள்ளாரே கட்டுக்கோப்புகள் கிடந்து பார்ப்பனியத்தில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினா பார்த்தீங்களா, யாரையும் லவ் பண்ணாதீங்க, அப்படி லவ் பண்ணுறதுன்னா அவங்கள போய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாதி பையனாக இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கல்ல. அந்த மாதிரி தான் நீங்களும்
எந்திரிக்க போட்டிருக்கு. சாதி கலப்பு கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களே சாதி கலப்பு மனம் புரிஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் சாதி கலப்பு தான் நடந்திருக்கு போட்டிருக்கு. அப்புறம் வந்து நம்ம சாதிக்கு இழுக்கு எதுவும் வராதுங்களா ஐயா ராமதாஸ் அவர்களே? இதெல்லாம் சற்று யோசிக்கணும். தயவுசெய்து பகிரங்கமாக நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க. ஒரு சில தருதலைகள்லாம் கூட பேசிட்டு இருக்குது. ஏன் பேசக்கூடாதா? ஏன் பிடிக்கக்கூடாதா? ஏன் வைக்கக்கூடாதா? பேசக்கூடாது, பேசக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, 6.5 கோடி பேத்துக்கு முதல்வர் அவர். கிட்டத்தட்ட 40% மேல ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆச்சு. அவரெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது. பேசுனதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அதான் நல்லது. அதை விட்டு நமக்கு தான் எல்லாமே பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. இந்த இன்னும் நிறைய பேசலாம். ராமதாஸ்கிட்ட பேசுகிறதுனா ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் மீது நிறைய பேசலாம். தயவுசெய்து இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் நாவை அடக்கி பேசினா நல்லது, உங்களுக்கும் நல்லது.